புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் அவர்களின் காதல் என்பது எதுவரை பகுதி 5 தொடர்கிறது. அவள் வந்தனா, அழகின் இளவரசி. ரயில்வேயில் ஆபீசராக இருக்கும் பாஸ்கரனின் செல்வ புதல்வி. பள்ளியில் ஆசிரியையாக இருக்கும் மாலதியின் மூத்த மகள். அதே பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படிக்கும் அஞ்சனாவின் அருமை அக்கா வந்தனா. எல்லாரையும் போல இன்ஜினியரிங் படிக்காமல் BBA MBA என்று மாற்றி இளம் களம் இறங்கியவள். BBAவை முடித்துவிட்டு MBAவில் கால் பதித்திருப்பவள். கோடை விடுமுறையை கழிக்க அவர்களின் குடும்பமே கோவாவுக்கு போன போது இவளுக்கு மட்டும் குற்றாலமலை சாரலில் இருக்கும் பாஸ்கரனின் தம்பி சுதாகரனின் வீட்டுக்கு போக தோன்றியது. இவ எப்போவுமே இப்படித்தான். நாம் கிழக்குனா இவ மேற்கும்பா. எரிச்சல் பட்டாள் மாலதி. அப்போ நாம் இருக்கிறது கிழக்கு, என் தம்பி இருக்கிறது மேற்குங்கிறியா? முகம் இருக்க கேள்வி கேட்டார் பாஸ்கரன். உங்கள் தொம்பியை நாங்கள் ஒன்றும் சொல்லலை. வேணும்னா அவர் கிழக்கு பக்கமாகவே இருந்துக்கட்டும், நாங்கள் வேணும்னா மேற்கு பக்கத்தை பட்டா போட்டுக்கிறோம். ஆசிரியையாக இருக்கும் மாலதி அபரிதமாக எதிர்த்தாக்குதலை விடுத்தாள். இங்கே பாரு, கிழக்காக இருந்தாலும் மேற்காக இருந்தாலும் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்ககிட்டையும் என்கிட்டையும் வந்து நிற்கிறானா? எப்படி நிற்பார்? அவர் என்ன உங்களையும் என்னையும் போல் மாத சம்பளத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? சொந்தமாக ஸ்டார் ஹோட்டல்ஸை நடத்திக்கிட்டு அமோகமாக இல்லை இருக்காரு. அப்புறம் எதுக்காக நம்ம தேடி வந்து நிற்க போகிறாரு? என்னை சொல்லணும், உடம்புக்கு முடியலைன்னு 2 மாதம் சேர்ந்தாப்புல லீவு போட்டுற முடியாது. லாஸ் ஆஃப் ஃபேன்னு சம்பளத்தில் கை வச்சிருவாங்க. எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். மாலதி வேண்டுமென்றே விட்ட பெருமூச்சில் பாஸ்கரனி தன்மானம் சிலிர்த்து கொண்டது. அவர் மனைவியை ஒரு தினசாக பார்த்துவிட்டு, கொடுத்து வச்சது என் தம்பி தாண்டி என்றார். ஏனா, டிகிரி முடிக்கிச்சிருக்கான்னு தான் பேர். வீட்டை விட்டு வெளியே போகாமல் சௌரியமாக குடும்பம் நடத்துகிறாளே உங்கள் தம்பி பொண்டாட்டி. அவள் கொடுத்து வைக்கலையா? இல்லைடி, அவளை விட சுதாகரன் தான் கொடுத்து வைத்தான். அவன் ஸ்டார் ஹோட்டலை கட்டினான். அதை கட்டி வச்சிருந்த மகாராசனின் மகள் கழுத்தில் தாலியை கட்டினான். ஹோட்டலும் பங்களாவும் அவனுக்கு சொந்தமாகிருச்சு. எனக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை மட்டும் தானே சொந்தமாக இருக்குது. பாஸ்கரன் சரியான இடத்தில் அடித்துவிட அன்று முழுவதும் மௌன விரதம் காத்தாள் மாலதி. உன்னால தாண்டி வந்தனாவின் மீது குற்றம் சுமத்தினாள் அஞ்சனா. நானாடி இவங்க 2 பேரையும் சண்டை போட சொன்னேன்? தோலை குலுக்கினால் வந்தனா. பிசாசே, சம்மர் வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட டூர் போகிறத விட்டுட்டு உன்னை யாரடி குற்றாலம் பக்கமாக ஓட சொன்னது? யாரும் சொல்லலை. எனக்காகத்தான் அங்கே லீவை ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. கோவாவில் என்ன இருக்குது? ஒரே போர். அடிப்பாவி, கடல் இருக்குது, கோட்டை இருக்குது, சுற்றி பார்க்க எத்தனையோ இடம் இருக்குது. அது அத்தனையையும் விட்டுட்டு குற்றாலத்துக்கு போகணுங்கிறியே. அங்கே மட்டும் என்ன இருக்குது? அருவி இருக்குது, மலை இருக்குது. அஞ்சனா, சித்திக்கு என் மேலே கொல்ல பிரியம் தெரியுமா? சரத் என்னை கண்டுட்டா அக்கா அக்கான்னு சுற்றி சுற்றி வருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் மறந்துடுவான். நான் குற்றாலத்தில் இருக்கிற வரைக்கும் என் பின்னாடியே வால் போல் ஒட்டிக்கிட்டு இருப்பான். அந்த சொந்தமே தனிடி அஞ்சனா. வந்தனாவின் கண்களில் தெரியும் உயிர்ப்பில் அஞ்சனாவுக்கும் குற்றாலத்திற்கு போனால் என்ன என்று தோன்றியதுதான். ஆனால் மாலதி அங்கே வரமாட்டாள் என்பதில் தோன்றிய எண்ணம் உடனடியாக விடை பெற்று கொண்டு ஓடிவிட்டது. பாஸ்கரனின் மனைவியான கருணா பெயர்க்கேற்றார் போல காருண்யமே வடிவானவள். அவர்களின் ஒரே மகனான சாய் சரத்தோ பெரியப்பா மகள்களிடம் கூட பிறந்த சகோதரனைப் போல வாஞ்சை காட்டுவான். அவர்களின் வீட்டுக்கு போனால் கோடை விடுமுறையை குதூகலமாக கழிக்கலாம் தான். அதை மாலதி இல்லாமல் கழிக்க வேண்டும் என்பதில் அஞ்சனா குற்றாலத்தை பற்றி நினைக்கவே மாட்டாள். வந்தனா அப்படி இல்லை. அவளுக்கு எப்போதுமே பாஸ்கரனின் மீது சித்தப்பா என்ற சொந்தத்தை விட பெரிய அண்ணன் என்பதை போன்ற பாசம்தான் இருக்கும். திருமணம் ஆகும் முறையில் சுதாகரன் பாஸ்கரனின் குடும்பத்தோடு தான் சேர்ந்து இருந்தார். தாய் தந்தையர் கிராமத்தில் இருந்ததால் அவரின் கல்லூரி படிப்பிற்கு அவர் சென்னையில் வசிக்கும் பாஸ்கரனின் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டியதாகிவிட்டது. வந்தனாவும் அஞ்சனாவும் அவர் தூக்கி வளர்த்த குழந்தைகள்தான். குற்றாலத்தில் இருக்கும் பெரிய செல்வந்தரின் ஒரே மகளான கருணாவை அவளுடைய பெற்றோர்கள் அவருக்கு மனம் பேசி முடிக்கும் வரை மாலதியும் கணவரின் தம்பியிடம் சொந்த தம்பியை போல பாசம் காட்டி கவனித்து கொண்டவள்தான். எப்போது அவள் கருணாவை மனம் முடிக்க ஒப்புக்கொண்டாரோ அன்றிலிருந்து மாலதிக்கு சுதாகரன் விரோதியானார். தம்பி, என்ன அண்ணி, உங்கள் அம்மா அப்பா பார்த்து வச்சிருக்கிற குற்றாலத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் சம்மதம் சொல்லிட்டீங்க போல? ஆமாம் அண்ணி, அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. பொண்ணும் அழகாக நல்ல குணமாக இருக்கிறா தான். இதற்காக மட்டும்தான் நீ சம்மதம் சொன்னியா என்று குரோதம் கொண்டாள் மாலதி. குற்றாலத்திலேயே பெரிய பணக்காரர் பெற்ற ஒரே பெண் என்பதனால் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லாமல் சுதாகரன் பூசி மெழுகுவதாக அவள் வெகுண்டாள். குடும்பமே இது ஒன்று கண்டு வச்சிருக்கு. அந்த கருணா அழகியாம், குணசாலியாம். அதனால தான் இது அத்தனை பேருக்கும் அவளை பிடிச்சி போச்சான். அவளோட பணத்தை பற்றி மூச்சு விடுதுகளா? கெட்டிக்காரங்க தான்.
மனதுக்குள்ள பொறுமினாள் மாலதி. அது புரியாமல் அண்ணியின் முகத்தையே கன்று பசுவின் முகத்தை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தார் சுதாகரன். என்ன விஷயம் அண்ணி? அது ஒன்றுமில்ல தம்பி, என் கூட வேலை பார்க்கிற சிநேகிதி ஒருத்தி கேட்டா. ஏண்டி மாலதி, நீயோ டீச்சராக இருக்கே, உன் குழந்தன் பெண்டாட்டியும் உன்னை போல படிச்சுட்டு உத்தியோகம் பண்ணுறவளா இருந்தா தானே நல்லா இருக்கும்னு சொல்ல வந்த சுதை சுற்றி வளைத்து அவள் சொல்ல அதை புரியாத சுதாகரன் யதார்த்தமாக வாய்விட்டு விட்டார். வேலைக்கு போகணும்னு கருணாவுக்கு ஒரு அவசியம் இல்லையே அண்ணி. அவளோட அப்பாவுக்கு அவள் ஒரே பொண்ணு, அவர் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு வச்சிருக்கார். அது அத்தனைக்கு ஒரே வாரிசு கருணாதான். 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குறவளா இருக்கும்போது இவ எதுக்காக வேலைக்கு போகணும்? வந்துருச்சா பூனைக்குட்டி, வெளியே வந்துருச்சா? ஆத்திரமானால் மாலதி. அவளுக்கும் கருணாவுக்கும் இடையினில் உள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வு குடும்பத்தில் அவளுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் முதல் மரியாதையை ஆட்டி பதம் பார்க்கக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கையில் அவள் மனதில் இருந்ததை மறைக்காமல் சொல்லிவிட்டாள். அப்ப அந்த அவசியம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்களா தம்பி? அவளின் கேள்வியில் புயலின் அமைதி ஒளிந்திருக்க சுதாகரன் திகைத்து போனார். அண்ணி, உங்க அண்ணனும் நானும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கிறோம். நீங்களும் உங்களுக்கு வர்ற பெண்டாட்டியும் எங்களைப் போலவே இருந்தால் தானே நம்ம குடும்பம் ஒற்றுமையாக ஒன்றா இருக்க முடியும். ஏன் அண்ணி, இப்போ ஒற்றுமைக்கு என்ன குறைவு வந்துருச்சு? இனி வரும் தம்பி, இதோ நீங்களே வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, உங்கள் பெண்டாட்டிக்கு வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அது எனக்குத்தான் இருக்குன்னு. அண்ணி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஊரும் உலகமும் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லும். இத்தனை நாளாக நான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன். ஊரில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மா மாதம் மாதம் பணம் அனுப்பினேன். உங்களை நாங்கள் பெத்த பிள்ளை போல கூட தங்க வச்சுக்கிட்டு படிக்க வச்சேன். இது அத்தனையும் செஞ்ச நான் பின்னாடி போகணும், ஒரு பணக்கார பொண்ணு முன்னாடி வரணுமா? அண்ணி, அதுபோல எல்லாம் நடக்காது. நடக்கும். நான் உலகத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறவ, வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தவ. உங்களை தத்து பிள்ளை போல வளர்த்த எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்கள் கல்யாணத்தை உங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணியிருக்காங்களே, இதிலிருந்தே இந்த உலகம் நேரத்துக்கு ஏற்றால் போல் மாறணும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாதா? இதுதானே குடும்பத்தை தாங்கின வீட்டுக்கு மூத்தவராய் பிறந்த உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கிடைத்த மரியாதை. அண்ணி, சுதாகரன் வாயடைத்து போனார். கருணாவின் தாய் அவள் சிறு வயதாக இருக்கும்போதே இறந்து விட்டார். கருணாவின் தந்தைக்கு உடல்நலக்குறைவு வந்துவிட்டது. தன் மகளுக்கு சீக்கிரமாக மனமுடித்து பார்த்துவிட வேண்டும் என்று அவர் துடித்த துடிப்பில் சுதாகரன் முதற்கொண்டு யாரையும் கேட்காமல் அவரை பெற்றவர்கள் திருமணத்தை நிச்சயம் செய்து தாம்பூலத்தட்டை மாற்றிவிட்டார்கள். நானே பெண்ணை பார்க்கலையே அண்ணி, என்னிடம் கூட கேட்காம தானே அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணினாங்க. கரும்பு தின்ன நீங்கள் கூலி கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கை தான் தம்பி. பணத்துக்காக அவர் கருணாவை மணந்து கொள்கிறார் என்று குத்தி காட்டினாள் மாலதி. சுதாகரனின் எந்த விளக்கமும் மாலதியிடம் எடுபடவில்லை. அவள் கொழுந்தனிடம் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். சுதாகரனும் மனம் தாங்கவில்லை. மாலதியே சொன்னதை போல அவரை வேற்று மனிதராக பாவிக்காமல் பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்த அன்னியின் மனம் நோக அவர் கருணாவை மனமுடிக்க விரும்பவில்லை. அந்த அளவுக்கு அன்னியின் மனம் பாதிக்கமானால் அப்படியொரு ஏற்றத்தாழ்வை குடும்பத்தில் உண்டு பண்ணும் பெரிய இடத்து சம்பந்தம் வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர் வந்தார். அந்த முடிவை சொல்ல குற்றாலத்துக்கு போனார். அவர் போன சமயத்தில் கருணாவின் அப்பா வீட்டில் இல்லை. திருமண அழைப்பிதழ்களை விநியோகிக்க போய்விட்டார் என்று கருணா முகம் சிவக்க சொன்னாள். தான் வந்த விவரத்தை எப்படி சொல்வது என்று அவர் தடுமாறிய போது அவரை சாப்பிட அழைத்தார். உங்க அப்பா வந்து விடட்டும். அவள் முகம் பார்க்காமல் வேறு திக்கில் பார்த்தபடி அவர் சொன்னார். கருணா மெலிதான கொலுசொலியுடன் அவர் அருகே வந்தாள். அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகையின் வாசனையில் அவர் கவரப்பட்டார். அந்த ஹாலே ரம்யமானதாக அவருக்கு தோன்றியது. இது நிலைக்கப் போவதில்லை என்பதில் அவருக்குள் பெருமூச்சு எழுந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்குங்க? எனக்கு அம்மா இல்லை. அவங்க இருந்திருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை நானே உபசரிக்கணுங்கிற அவசியம் எனக்கு வந்திருக்காது. அவளின் குரல் தழுதழுத்தது. தாயில்லா பெண்ணாக அவள் படும் துயரத்தை காண அவருக்கு விசனமாக இருந்தது. அவளின் மன உணர்வுகளை அவரிடம் வெளிப்படுத்தும் அவளின் உரிமையுணர்வில் இதை கலக்க வேண்டுமே என்று அவர் மனம் பதைத்தார். அப்பாவும் வீட்டில் இல்லை, இப்பன்னு இல்லை, எப்போவுமே அவருக்கு வீட்டில் இருக்க நேரம் இருக்காது. வேலைன்னு அலைஞ்சுதான் படுத்த படுக்கையா ஆனார். இப்போ கல்யாண வேலை வந்ததும் யார் சொல்லியும் கேட்காம தானே இன்விடேஷன் கொடுக்கணும்னு போயிருக்காரு. கவலையுடன் அவள் சொன்னபோது அந்த கவலையை பகிர்ந்து கொள்ளும் உரிமையுடன் அவர் இல்லையே என்று அவர் மனம் குற்ற உணர்வை கொண்டது. துன்பம் தீர்க்க தோள் தேடும் தவிப்பு அவள் வார்த்தைகளில் தொனித்தது. அவரை தோள் தாங்க முடியாத தவிப்பு அவர் மனதில் மையம் கொண்டது. வேறு வழி இல்லைங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை நான் தான் உபசரிச்சாகணும். வேலையாட்களை விட்டு கவனிக்க சொன்னால் அது மரியாதையாய் இருக்காது. ப்ளீஸ், நீங்கள் எப்போ சாப்பிட வாங்களேன். அவள் குரல் இறைஞ்சலுடன் ஒலித்தது. சுதாகரன் முள்ளின் மீது அமர்ந்திருப்பதை போல உணர்ந்தார். இப்படி நேரும் என்றும் அவர் நினைத்து பார்க்கவில்லை. நினைத்து பார்த்ததெல்லாம் நடப்பதுதானே வாழ்க்கை. அவளை மறுக்க வந்திருப்பவருக்கு அவள் விருந்து வைக்க அழைக்கிறாள்.
ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் அப்பா வந்துடட்டும், அதுக்கு பின்னாலே பார்த்துக்கலாம். தர்ம சங்கடம் அதிகரித்ததில் அவர் சுல்லென்று பேசிவிட அவள் முகம் வாடினாள். அதில் அவர் மனம் ரணமானது. மென்மையான அந்த பெண்ணின் முகவாட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதில் அவர் சொல்லப்போகும் விவரத்தில் துடித்து போகும் அவள் முகவாட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இப்படியும் ஒரு விதி எனக்கு வந்துருச்சே. அவர் நொந்து போனார். கருணா படபடக்கும் இமைகளோடு அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். அவள் இதழ்கள் துடித்தன. யாரோ போல பேசுறீங்களே, மனத்தாங்களுடன் சொன்னாள். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் யாரோ தாங்க என்றார் அவர். நான் அப்படி நினைக்கலங்க, மெல்லிய குரலில் அவள் பேசினாள். என்னைக்கு உங்கள் ஃபோட்டோவை அப்பா என் கையில் கொடுத்து இவர்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து உங்களைத்தான் என் ஹஸ்பண்டாக நான் நினச்சிட்டு இருக்கேன். தாலி கட்டினாதான் உறவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லைங்க, தாலி கட்டாமலே நீங்கள் எனக்கு உறவு தான். கருணா, சுதாகரன் மலைத்து விட்டார். அவரை கணவனாக மனதில் வரித்து விட்டவளிடம் கல்யாணம் நடக்காது என்று எப்படி கூறுவார்? இது தப்பு கருணா. ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஆகிவிட்டால்? அவள் சொல்லி முடிக்கும் முன்னால் அவர் வாயை அவளின் தளிர்கரம் மூடிவிட்டது. அதில் உணர்ந்த நடுக்கத்தை அவர் இன்றளவும் மறக்கவில்லை. அப்படி ஆகிட்டா அதுக்கு பின்னால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். திடமான அவளின் குரலில் அவரின் திடம் கரைந்தோடி விட்டது. சொல்ல போனதை சொல்லாமலே அவர் சென்னைக்கு திரும்பிவிட்டார். மாலதியை சமாதானப்படுத்த ஆன மட்டும் முயன்று பார்த்தார். அவள் பிடித்த பிடி உடும்பு பிடியாய் தன் பிடிவாதத்தை கைவிட மறுத்து விட்டாள். தமையனிடம் தன் மனதில் உள்ளதை கொட்டி கவிழ்த்து விட்டார் சுதாகரன். என்னன்னா செய்யட்டும், என்னை நேரில் பார்க்காமலே நான் தான் புருஷன்னு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அண்ணி அதை புரிஞ்சிக்காம அவள் பணத்துக்காக தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எதிரியை பார்க்கிறதை போல என்னை பார்க்குறாங்க. இல்லைன்னா அவள் பணத்துக்கு மத்தியிலே பாசத்தை தேடி தனிமையில் நிற்கிறா. என்னன்னா எப்படி நான் அவளை விடுறது? விடாதை, இறுக்கி பிடிச்சிக்க. மருகிய தம்பியை கட்டியணைத்து உற்சாகம் மூட்டினார் பாஸ்கரன். அன்னிக்கு என்னடா, கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிருவா. கருணா குணமான பொண்ணு, உன் அண்ணியின் மனசை மாத்திருவா பாரேன். மாறவில்லை. மாலதியின் மனம் மாறவே இல்லை. அவள் சுதாகரனின் திருமணத்தில் மூன்றாம் மனுஷி போல வந்து கலந்து கொண்டாள். அவ்வளவுதான். மற்றபடி அந்த திருமணத்தில் முன்னால் நிற்க மறுத்துவிட்டாள். அக்கா அக்கா என்று அவளையே சுற்றி வந்த கருணாவுடன் முக கொடுத்தும் அவள் பேசவில்லை. இன்னைக்கு புது பொண்ணு, புருஷன் வீட்டு சொந்தமெல்லாம் அவளுக்கு பெரிதாக தோணும். நாளைக்கு பழைய பொண்ணாக மாறுவாள்ல, அப்போ அவளோட பணமும் பவிசும் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு அவள் உயரத்திலே வைக்கிறான்னு உச்சாணி கொம்பியில் போய் உட்காந்துக்கிட்டா நாளைக்கே அவள் தொப்புக்கட்டீர்னு போடுறப்ப அடி வாங்கி ஆகணும். அதுக்கு நான் தயார் இல்லை. உங்கள் தம்பி பொண்டாட்டி எனக்கு பகையும் இல்லை, அதே சமயம் உறவும் இல்லை. தாயினும் சால பறிந்து கொழுந்தனை வளர்த்தவள் தாமரை இலை தண்ணீராய் விலகிவிட்டாள். அந்த காயம் சுதாகரனின் மனதில் ஆறாமல் இருந்தது. அதன் வழியை பற்றி யோசிக்க முடியாமல் கல்யாணம் முடிந்த சில தினங்களிலேயே கருணாவின் தந்தை காலமாகிவிட்டார். எதை பற்றியும் யோசிக்க முடியாமல் கருணா துக்கத்துடன் சரிந்துவிட அவளையும் மற்ற அனைத்து பொறுப்புகளையும் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் சுதாகரன். காலப்போக்கில் சாய் சரத் பிறந்தான். அவர் அப்பாவாக ஆனார். வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்னைக்கு வருவார். கருணா வந்தனாவிடமும் அஞ்சனாவிடமும் அன்பை பொழிவார். சாய் சரத் அவர்களிடம் அக்கா அக்கா என்று ஒட்டிக்கொள்வான். மாலதியின் பாராமுகத்தை பொருட்படுத்தாமல் அவர்கள் இருந்துவிட்டு போவார்கள். வந்தனாவுக்கும் அஞ்சனாவுக்கும் இடையில் 4 வயது வித்தியாசம் இருந்தது. எப்போதுமே சுதாகரனிடம் அதிகமாக ஒட்டிக்கொள்பவள் வந்தனாதான். அஞ்சனா மாலதியின் நிழலாக இருப்பவள். குடும்பத்தின் மூத்த குழந்தை என்பதால் சுதாகரன் வந்தனாவை கீழே விட்டதில்லை. அவருக்கு திருமணமான போது வந்தனாவுக்கு 11 வயது, அஞ்சனாவுக்கு 7 வயது. சுதாகரனின் திருமணத்தில் அங்கும் இங்கும் ஓடி அந்த திருமணத்தையே களை கட்ட வைத்தவள் வந்தனாதான். கருணாவுக்கு இன்றும் அந்த நினைவு உண்டு. அதற்கு பின்னால் வந்த அத்தனை கோடை விடுமுறைகளையும் வந்தனா சுதாகரனின் குடும்பத்தோடு குற்றாலத்தில் தான் கழித்திருக்கிறாள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாலதி எத்தனையோ முனைப்பாக இருந்தாள். கடைசி நிமிடத்தில் காலை வாரிவிட்டு வந்தனா குற்றாலத்திற்கு பயணமாகி விடுவாள். உங்க அப்பா ரயில்வேயில் ஆபீசராக இருக்கார். ஆல் இந்தியாவிலே எங்கே வேண்டுமானாலும் டூர் போயிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு ஊரை பார்க்கிறதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அந்த மலைக்காட்டுக்கே போறேங்கிறியடி. அந்த மலைக்காட்டிலே தானம்மா சித்தப்பா இருக்காரு, கூடவே சித்தையும் சரத்தும் இருக்காங்க. இப்படி சொல்கிறவளை என்ன செய்வது என்று வெறியாகி போவாள் மாலதி. அவளை எதுவும் செய்ய விடாமல் பாஸ்கரன் மகளுக்கு துணையாக நிற்பார். அவரை எதிர்க்க முடியாமல் வீட்டில் உள்ள பாத்திரங்களை உடைத்துவிட்டு மகளை குற்றாலத்துக்கு அனுப்பி வைப்பாள் மாலதி. இப்படியாகத்தான் வந்தனா குற்றாலம் போக ரயிலில் கிளம்பி கதிரவன் மோதி விழுந்து வைத்தான். வந்தனா நகத்தை கடித்து துப்ப விரும்பினாள். அதிகமாக டென்ஷன் வரும்போதெல்லாம் அவள் அதைத்தான் செய்வாள். அப்போதும் அதை செய்ய விரும்பித்தான் கைவிரல் நகத்தை கடிக்க போனவள் அவர் வேலையை பார்த்து தொலைக்க வேண்டியதானே. அவனை யார் பார்க்க சொன்னது? கனகாரியமாக அவள்
அவனை வைத்து பார்த்து வைக்க அவன் முறைத்த முறைப்பில் சட்டென்று கையை இறுக்கி கொண்டாள். நகம் கடிப்பியா? அவன் முகத்தை சுளித்தான். என் நகம் அப்படித்தான் நான் கடிப்பேன். போடா டேய் என்று சொல்லத்தான் அவள் நினைத்தாள். ஆனால் அடுத்து அவன் சொன்ன வார்த்தைகள் அந்த நினைவிற்கு டாடா பை பை சொல்லி அனுப்பி வைத்து விட்டன. வாட் எ பேட் ஹேபிட்! அருவருப்பாய் அவன் தோள்களை குலுக்கிய குளிப்பில் அவருக்கு நகம் கடிக்கும் ஆசை அற்று போய்விட்டது. மாறாக அப்படி ஒரு பழக்கம் அவளுக்கு இல்லவே இல்லை என்று அவனிடம் உறுதிப்படுத்த அவள் முனைந்தாள். நகமா? நானாகா? எப்படி நீங்கள் என்னை பார்த்து இப்படி கேட்கலாம்? நான் நகம் கடிக்கிறதை நீங்கள் பார்த்தீங்களா? அவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்த விதத்தில் அவளின் படபடப்பை புரிந்து கொண்ட கேலி இருந்தது. என்ன சொன்னாலும் அசர மாட்டேங்கிறாளே. அவன் முகத்தை பார்க்கக்கூடாது என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டு கண்ணாடி ஜன்னலில் முகம் பதித்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனாலும் அவளின் ஓர விழிப்பார்வை அவன் என்ன செய்கிறான் என்று கண்காணித்ததில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. மலையளவு கனம் இருந்து மனது எவ்வாறு இறகை விட லேசானதாக மாறிப்போனது என்று அவனுக்கு வியப்பாக இருந்தது. அதற்கு காரணம் அவனுக்கு எதிர் சீட்டில் அமர்ந்திருக்கும் அந்த சிறிய பெண்தான் என்பதில் அவன் வியப்பு அதிகரித்தது. அவளின் குழந்தைத்தனமான நடவடிக்கைகள் அவனை ஈர்ப்பதை அவன் உணர்ந்தான். நிதானமாக அவன் அவள் மீது படிந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவள் நுனிமூக்கில் வாகாக அமர்ந்து கொள்ள அவள் உக்கிரமானாள். இவன் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டானா? அவள் கடந்து போன ஊர்களை மின்கம்பங்களை அம்போ என விட்டுவிட்டு அவன் பக்கமாக திரும்பி உட்கார்ந்தாள். வரிந்து கண்டிக்கொண்டு சண்டைக்கு வருவதை போல அவள் திரும்பி அமர்ந்த தோரணையில் அவன் அலட்டிக்கொள்ளாமல் அவளை பார்த்து புருவங்களை உயர்த்தி வைத்தான். அவளது கோபம் அபரிதமான வேகத்தில் அதிகரித்தது. இன்னும் பல எண்ணங்களை அவள் கேட்டிருக்க விரும்பினால்தான். கோபாவேசத்தில் அந்த தொடர்கள் என்ன இக்கல் அவள் வாயை பதுங்கு குழியாய் பாவித்து பதுங்கி கொண்டன. அதனால் ஒற்றை எண்ணதான் அவளது தொண்டை குழியிலிருந்து வெளியே வந்தது. அவனுக்கு அவளது கோபத்தை பார்க்க பிடித்திருந்தது. அவளின் செய்கைகளில் பிரதிபலிக்கும் குழந்தைத்தனம் அவன் மனதின் உல்லாசத்தை அதிகரிக்க வைத்தது. அவன் கண்களில் சுவாரஸ்யம் குடிக்கொண்டது. ஒரு மார்க்கமாக அவளை பார்த்தபடி என்று புருவங்களை உயர்த்தினான். என்னன்னு தெரியாதா என்ன? இருந்தாலும் இவள் இவ்வளவு தெளிவாக பேசக்கூடாது என்று அவனுக்கு தோன்றி வைத்தது. அவளை போன்ற அழகான யுவதியிடம் இது போன்ற குழந்தைத்தனம் ஒளிந்திருந்ததில் அவளின் வசீகரம் அதிகரிப்பதை அவன் உணர்ந்தான். என்னன்னா எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? தெரியாமத்தான் உங்ககிட்ட கேட்டேனா? தெரிஞ்சா கேட்ட? வியப்பாக அவன் கேட்டு வைத்ததில் அவளுக்கு கொலை வெறி உண்டானது. ஹலோ, உங்கள் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நானும் அப்போ பிடிச்சு பார்க்குறேன். ரயிலோட ஓடி வந்தப்பவே என்னை பார்த்து ஒரு மார்க்கமாக முழிச்சு வச்சிங்க. ஈஸிட்டு அவன் ஆச்சரியமாக கேட்டு வைத்து அவளது கோபத்தின் வேகத்தை கூட்டி வைத்தான். என்ன இசிட்? நீங்கள் குற்றாலத்துக்கு போக வந்தீங்களா, இல்லை கூட ஜாயின் பண்ண அழகான பொண்ணை சைட் அடிக்க வந்தீங்களா? அழகான பெண்ணா? அவன் தேடுவதைப் போல பாவனை செய்ய ஆரம்பிப்பதற்குள் போதும் என்று கையமர்த்தினால் வந்தனா. உங்கள் சோலோ ட்ராமாவை பார்க்க நான் ரெடியா இல்லை. அழகான பொண்ணு எங்கேன்னு சார் உத்து பார்த்து தேடுறீங்களாக்கும். இதே போல சீனை எத்தனை கதைகளில் படிச்சிருப்பேன். என்கிட்டேயேவா? ஓ, அதற்கு முதலீடுகளை குவித்து அவளை சுவாரஸ்யமாக பார்த்து அவளின் எரிச்சலை கூட்டி வைத்தான். என்னவோ எதுக்கெடுத்தாலும் சினிமா ஹீரோ போல பிலிம் காட்டியாகிறது பொறிந்தவளிடம் அவன். நான் ஹீரோவை போலவா இருக்கேன் என்று கேட்டு கோபானலை விசிறி வைத்தான். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க. நினைப்பு தான் பிழைப்பை கெடுக்குமாம். யார் பிழைப்பை? என் பிழைப்பை. உங்கள் நினைப்பு ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணி வைக்க போகுது? உங்கள் நினைப்பு உங்கள் பிழைப்பை தான் பதம் பார்க்கும். ஐசி. அவன் தாடையை தடவியபடி அவளை குறுகுருவென பார்க்க ஆரம்பித்ததில் இதுதான் இவனோட ஐசியா என்று வெகுண்டால் வந்தனா. எனக்கு என்னவோ உங்களை பார்த்தா ரோட்டோரோ ரோமியோவை போலவே தோணுது. அவனை வெறுப்பேற்ற வேண்டுமென்று அவள் சொல்லி வைத்த விமர்சனத்திற்கு அவன் அலட்டிக்கொள்ளவே இல்லை. முகத்தில் எந்தவித உணர்வுகளையும் பிரதிபலிக்காமல் அப்புறம் என்று கேட்டு வைத்தான். இவன் என்ன ஜடமா? அவன் குறுகுறுத்த பார்வை அப்படி இல்லை என்பதை அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. ரேசர் போல அவளை துளைத்து உள்ளிறங்க துடித்த அவன் பார்வையில் இவனா ஜடம் என்று தன்னைத்தானே அவள் கேட்டுக்கொண்டாள். இவன் பார்க்கும் பார்வைக்கு ஜடத்துக்கு கூட லஜ்ஜை வந்து விடுமே. இங்கே என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? வந்தனா எரிந்து விழுந்தாள். இல்லையா? அவன் ஏமாற்றம் போல கேட்டு வைத்தான். என்னவோ பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளை போல கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காண்பிச்சுக்கிட்டு எதிர் சீட்டில் இருக்கிற பெண்ணை சைட் அடிக்கிறீங்களே. ஆனாலும் உங்களுக்கு இத்தனை தைரியம் ஆகாது சார். அப்படி தைரியம் வந்து உன்கிட்ட கோல் சொல்லிச்சா? இருந்தா சொல்லியிருக்கும். அதுக்கு இல்லைனா உன் வாயை கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது தானே சார். சொல்லட்டும்னு தான் காத்திருக்கேன். சொல்லிட்டீங்கல்ல, இனி தைரியத்துக்கு தைரியம் கொடுத்து உங்களை விட்டு விளாச சொல்லி அனுப்பி வைக்கிறேன். யாரு? நீ தைரியத்துக்கே தைரியம் கொடுப்ப.
நம்பாத கேலியுடன் அவன் கேட்டு வைக்க, இவன் என்ன தைரியத்தை ஒட்டுமொத்தமா பட்டா போட்டு விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறானா என்று அவள் சிலிர்த்தாள். ஏனாம், என்னை பார்த்தா பயந்தாங்குழியா போலவா தெரியுது? இல்லை, நான் சொல்கிறேன், உன் தைரியத்தை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் பார்த்தனே. அவனுடன் சண்டை போட ஆரம்பித்தவள் சர்வ ஜாக்கிரதையாய் தள்ளி நின்று கொண்டதை நினைத்து அவன் சிரிக்க ஆரம்பித்ததில் அவள் முகம் சிவந்து போனது. என்ன சார் செய்கிறது? உங்களைப் போல ரவுடியை பார்த்தா என்னோட தைரியம் எல்லாம் சொல்லாமல் ஓடி போயிடுறதே. அவள் அழுத்து கொள்ள அவன் யார் கூட ஓடி போச்சாம் என்று வம்பு கேட்க ஆரம்பித்தான். தேவைதான் எனக்கு. வந்தனாவுக்கு ரயிலின் கம்பார்ட்மெண்டில் தலையை முட்டிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. இப்படியா ஒருவன் வாயை திறக்க விடாமல் வளைத்து கட்டி அடிப்பான்? அவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருந்ததை போல இப்போது அவள் அவனை மார்க்கமாக பார்க்க ஆரம்பித்தாள். அந்த பார்வையில் அவனது உல்லாசம் கூடியதில் அவள் மனதுக்குள் எச்சரிக்கை மணியொலித்தது. அவள் அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டு, உங்க தைரியத்தை இழுத்துக்கிட்டு ஓடி போகலையாம் சார் என்று சொன்னாள். ஓ! அவன் கண்களின் மின்னலில் அவளது கண்கள் கூசின. இவன் இப்படி பார்க்காமல் இருந்தால் தேவலை என்று அவள் நினைத்து கொண்டாள். அதை யார் அவனிடம் சொல்வது? என்னவோ மன்மதனின் மறு அவதாரத்தைப் போல தன்னை நினைத்து கொண்டு எதிரில் அமர்ந்திருக்கும் பருவ பெண்ணை உற்று உற்று பார்த்து கடலை போட்டுக் கொண்டிருப்பவனிடம் இப்படி என்னை பார்க்காத என்று சொல்லி வைத்தால் அவன் உடனே எப்படி உன்னை பார்த்தேன் என்று என்னை கேட்டு வைத்து தொலைப்பானே. என்னவோ போடி வந்தனா, உனக்குன்னு எங்கே இருந்துதான் கிளம்பி வந்து சேருகிறானுங்களோ. குற்றாலத்துக்கு போகிறதுக்குள்ள இவன் உன்னை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான் போல. அவளை பார்வையிட்டு போகிறவன் என்று விட்டு தொலைத்திருக்க வேண்டுமோ என்ற காலங்கடந்த ஞானோதயம் அவளுக்கு ஏற்பட்டது. என்னவோ செய்து தொலை என்ற எரிச்சலுடன் அவள் ஜன்னல் பக்கம் திரும்பி முனைந்த போது அதற்கும் விடாமல் அவன் தடுப்பு சுவரை போட்டு வைத்தான். உன் தைரியம் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா என் தைரியம் இழுத்துக்கிட்டு ஓடுறதா இருந்தா உன் தைரியத்தை இழுத்துக்கிட்டு என்னிடம்தான் ஓடி வரும். என்னது? எதுக்கு இத்தனை அதிர்ச்சி? தோணிச்சு சொன்னேன், அதை விடு. அவன் சொல்கிறதையெல்லாம் உனக்கையாக சொல்லிவிட்டு வேறு எதையோ பேச ஆயத்தமாக அவள் கோபத்தில் பேச்சு வராமல் தவித்து போனாள். விட்டு விடுவதா? எப்படி விட்டு விடுவதை போன்ற வார்த்தைகளா அவன் சொன்னான்? எப்படி இப்படி நீங்க சொல்லலாம்? மூச்சிறைக்கு அவள் கேட்டதில் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. எதுக்கு இத்தனை நர்வஸ் ஆகிற? நானா உன்னை இழுத்துக்கிட்டு ஓடி வருவேன்னு சொன்னேன்? என் தைரியம்தான் உன் தைரியத்தை இழுத்துக்கிட்டு வரும்னு சொன்னேன். இதில் ஏதும் குற்றம் இருக்கா? நீயே சொல்லு. பெரிய நியாயவாதியை போல் அவன் நியாயத்தை பிளந்து கட்டியதில் இவனை பேச்சில் வெல்ல முடியாதா என்று வெறி அவளுள் கிளர்ந்தது. அவனது தோரணையையும் தைரியத்தையும் பார்த்தால் வேறு எதிலும் வெல்ல முடியாதவனாக அவன் அவளுக்குள் தோன்றினான். அதுவரையில் சொல் போரில் வந்தனாவை எவரும் வென்றதாக சரித்திரமில்லை. அவன் அந்த சரித்திரத்தை முறியடித்துவிட்டு உட்கார்ந்திருந்ததில் எதையாவது தூக்கி போட்டு அவன் மண்டையை உடைத்தால் என்ன என்ற வேகம் அவளுக்குள் வந்தது. அவன் மண்டையை உடைக்க நினைத்து முடிப்பதற்குள் அவன் அவள் மூக்கை உடைத்து வைத்தான். அதோட, நீயே பாப்பா, உன்னை இழுத்துக்கிட்டு ஓடணும்னு எந்த மடையனாவது நினைப்பானா? அந்த பயமே உனக்கு வேணாம். அவன் கண்கள் அந்த பயத்தை உறுதிப்படுத்தின. விட்டால் அவளை அவன் சுவாகா செய்து விடுபவனைப் போல பார்த்து வைத்ததில் அவள் அவனை பார்க்க பயந்து ஜன்னல் பக்கமாக திரும்பி கொண்டாள். அவளுடைய கோபத்தையும் பயத்தையும் அவன் ரசித்தான். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்த்து கொண்டிருக்கும் உணர்வில் அவள் அவன் பக்கமாக திரும்பியே பார்க்காமல் பதுமை போல உட்கார்ந்திருந்தாள். ஓரக்கண்ணால் அவனை பார்ப்பதும் அவனது விலகாத பார்வையில் சட்டென்று முகம் சிவந்து பார்வையை திருப்பிக் கொள்வதுமாக அவனுக்கு விளையாட்டி காட்டிக் கொண்டிருந்தாள். அவனுக்கு அந்த விளையாட்டை பிடித்திருந்தது. கதிரவன் அவனுடைய அனைத்து அடையாளங்களையும் மறந்துவிட்டு ஒரு உல்லாசியாக ஆகிவிட்டான். அவளையே பார்ப்பதும் அவன் அவளை பார்க்கிறானா என்று வேவு பார்க்க திருட்டுத்தனமாக திரும்பும் அவளது பார்வையை சந்திக்கும் அந்த நொடியில் கண்களில் மின் வெட்டலுடன் புருவங்களை உயர்த்துவதுமாக இருந்தான். அவள் அரண்டு போய் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க ஆரம்பித்ததில் அவனுக்கு உற்சாகம் கிளம்பிவிட்டது. எங்கே போகிற என்று கேட்டான். எங்கேயோ வெடுக்கென்று பதில் வந்தது. கால் போன போக்கில் போகிறாயா? அது நீங்களாயிருக்கும். உங்களை பார்த்தாதான் மனம் போன போக்கில் போகிறவரை போல தோணுது. இன்னும் என்னென்ன தோணுது? அவன் குறும்பாக கேட்டதில் அவள் அவனை முறைக்கிறேன் பேர்வழி என்று பார்த்து வைத்து விட்டாள். அவன் கண்களில் குறும்பு சிரிப்பில் அவனின் முறைப்பு ஓடிவிட அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். நான் குற்றாலத்துக்கு போறேன். ஓஹோ, மறக்காம எலுமிச்சம்பழத்தை கையில் பிடிச்சுக்கிட்டீங்களா? உங்களை பார்த்தா அது ரொம்ப தேவையா இருக்கும் போல தெரியுது. அடடா, மறந்துட்டேனே, அதனால் என்ன கெட்டு போச்சு? நீ கொண்டு போகிற கூடை பழத்திலே ஒரு பழத்தை கடனாக கேட்டால் கொடுக்க மாட்டியா?
எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வந்து வாயை அடைக்கும் அவனை ஜெயிக்கவே முடியாதா என்று அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. ஒரு தடவையாவது அவனை தோற்கடித்து விட வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதனால் வரை எவரிடமும் தோற்காத அவளைத்தான் அவன் தோற்கடித்து கொண்டிருந்தானே ஒழிய அவன் அவளிடம் தோற்பதாக இல்லை. இப்படி ஒருவனை கூட வைத்துக்கொண்டு குற்றாலத்திற்கு பயணிப்பதற்கு பதிலாக ரயிலின் சங்கிலியை இழுத்து பிடித்து நிறுத்திவிட்டு கீழே இறங்கி விடுவது சாலச் சிறந்தது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே ரயில் நின்றுவிட்டது. இது எந்த எச்சினியின் வேலை? சந்தேகத்தோடு ரயிலின் சங்கிலியை வந்தனா உற்று உற்று பார்த்தாள். அது இருக்க வேண்டிய இடத்தில் ஹாயாக இருந்தது. எந்த ஸ்டேஷனில் நிற்கிறது என்று ஜன்னல் வழியே வெளியே பார்த்தால் அது அடர்ந்த வனப்பகுதியாகத்தான் தெரிந்தது. இங்கே எந்த ஊர் இருக்கு? வந்தனாவுக்கு புரியவில்லை. அவளும் பலமுறை குற்றாலத்திற்கு போய் திரும்பி இருக்கிறாள். ஒரு தரம் கூட இது போன்ற அடர்ந்த வனப்பகுதியில் ரயில் நின்று கிளம்பியதில்லை. அவள் ஜன்னல் கண்ணாடியில் முகம் பதிய வெளியே உற்று பார்த்தாள். ஆள் நடமாட்டமே தெரியவில்லை. ஸ்டேஷனையே காணோமே. அவளின் கவலையில் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இருந்தா தானே வரும் என்றான். அப்படின்னா என்ன ரீசன்னு தெரியலை. ட்ரெயின் இங்கே நின்று இருக்கு, இரு போய் விசாரிச்சுக்கிட்டு வர்றேன். என்னவோ அவனும் அவளும் ஒரு குடும்பம் போல அவன் பேசிய விதத்தில் அவள் அவனை முறைத்தாள். எனக்கு என்ன வாய் இல்லையா? இல்லைன்னு இப்ப பிறந்த குழந்தை கூட சொல்லாது. அதுதான் ஊறுப்பட்ட வாய் இருக்கே. தெரியுதில்ல, எனக்கு தேவைன்னா நான் போய் விசாரிச்சுக்குவேன். எங்க போய் விசாரிப்ப? காட்டுக்குள்ளையா? அவன் காட்டிய அடர்ந்த வனப்பகுதி அவளுக்கு அச்சத்தை தந்தது. அவனுடனான மோதலை வேறொரு நாளுக்கு தள்ளி வைப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று அவளுடைய புத்தி அவளுக்கு அறிவுறுத்தியதில் அவள் மறுத்து பேசாமல் வாய் மூடிக்கொண்டாள். கதிரவன் எழுந்திருக்க போனான். அதற்குள் அங்கே டிடிஆர் வந்துவிட அவரிடம் டிக்கெட்டை காட்டியபடி விசாரித்தான். தண்டவாளம் முடிஞ்சிருக்காம், சரி பண்ணி ட்ரெயினை எடுத்துருவாங்க, அது வரைக்கும் இங்கே தான் நிற்கும். அவர் வெகு சாதாரணமாக சொல்லியபடி டிக்கெட்டை பார்வையிட ஆரம்பித்தார். வந்தனாவுக்கு குலை நடுங்கியது. எப்படி தெரிஞ்சுதாம் என்று கேட்டாள். டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கம்மா என்றார் டிடிஆர். ஒருவேளை இன்ஃபார்ம் பராமல் இருந்திருந்தா வந்தனாவின் குரல் கிணற்றுக்குள் இருந்து வந்தது. நடக்காததை பற்றி ஏன் பேசுறீங்க? நீங்கள் மட்டும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலை, நான் இருக்கேன். இன்னும் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அவங்களும் தானே உங்களுக்கு ஆக போகுது. இலகுவாக வினவிவிட்டு அவர் நகர்ந்துவிட அவளை அடிக்கண்ணில் வேடிக்கை பார்த்தான் கதிரவன். அவள் உதட்டை கடித்து கொண்டாள். அவளை பார்த்து அவன் மனதுக்குள் சிரித்து கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. முகம் சிவக்க ஜன்னல் பக்கம் பார்த்தாள். அந்த வளர்ந்த வனப்பகுதி அவளை அச்சுறுத்தியதில் வேறு வழியின்றி அவன் முகம் பார்த்தாள். அவளது பயத்தை உணர்ந்தவன் போல அவன் இமை மூடி திறந்து அவளை அமைதிப்படுத்தினான். அந்த சூழலில் அவனின் அந்த செய்கை அவளுக்கு தைரியமூட்டியது. ஜன்னலில் வெளியே பயணிகள் ட்ரெயினை விட்டு இறங்கி நடமாடுவது தெரிந்தது. அவர்கள் குழுவாய் பிரிந்து நின்று பேச ஆரம்பித்ததில் கதிரவன் இதோ வந்துடுறேன் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு போனான். ஏனோ அவன் இல்லாமல் அங்கே உட்கார்ந்திருக்க வந்தனாவுக்கு பயமாக இருந்தது. அவன் பின்னாடியே போகலாம் என்றால் அடர்ந்த காட்டு பகுதி அதைவிட அதிகமாக அவளை பயமுறுத்தியது. பேசாமல் செல்போனில் பாட்டு கேட்கலாம் என்று அவள் ஹெட்போனை காதில் மாட்டிக்கொண்டாள். பாட்டை கேட்டபடியே கண்களை மூடிக்கொண்டாள். அந்த சூழல் மலர்ந்துவிட பாட்டில் லயித்து போனவளின் நாசி அதை உணர்ந்தது. ட்ரிங்க் ஸ்மெல். அவள் மட்டும் தனியாக இருக்கும் பெட்டியில் மதுவின் வாசனை எங்கிருந்து வந்தது? அவசரமாக விழிகளை திறந்தவளின் முகத்திற்கு வெகு அருகாமையில் விகாரமாக இழுத்து கொண்டிருந்தது யாரோ ஒருவனின் முகம். வீல் அவள் அலறிவிட்டாள். அவ வாயை பொத்துடா என்ற குரல் கேட்டதில் மறுச்சியுடன் சுற்றிலும் பார்த்தாள். அந்த குடிகாரனைப் போலவே இன்னும் 4 குடிகாரர்கள் அங்கே நின்றிருந்தார்கள். மரியாதையா வெளியே போயிருங்கடா, அவள் பயத்துடன் கத்தினாள். நீயும் வா, வெளியே போகலாம். பாரு, ஒரே காடு, யாரும் வரமாட்டாங்க. என்னடா சொல்ற? எதிரே இருந்தவன் பக்கத்தில் இருந்தவனிடம் கேட்க அவன் ஆமாமாம் என்று தள்ளாடினான். வந்தனாவின் உடல் நடுங்கியது. இதற்கு முன்னால் அவள் பயணித்த ரயில் பயணங்களில் இது போன்ற அனுபவத்தை அவள் சந்தித்ததே இல்லை. பெரும்பாலும் பாஸ்கரன் அவளுடன் வருவார். தனியே வர நேர்ந்த 1-2 பயணங்களில் அவள் பாதுகாப்பாக தான் போய் வந்திருக்கிறாள். அவள் அருகில் இருந்திருந்தவனின் மீதிருந்த அந்த மதுவின் நெடியில் அவள் மூக்கை பொத்தியபடி நகர்ந்தாள். எங்கே கண்ணு ஓடுற? அவன் அவள் கையை பற்ற முயன்றான். சீ என்றபடி அவள் பக்கத்தில் இருந்த அவளது டிராவல் பேக்கை தூக்கி அவனை அடித்தாள். டேய் பட்சி, துள்ளுதுடா, மற்றொருவன் குரல் கொடுத்தான். துள்ளுவதுதான் இளமைடா, சின்ன பட்சி சொல்லத்தான் செய்யும். அடி வாங்கியவனுக்கு அது எறும்பு கடி போல இருந்திருக்க வேண்டும். ரசித்து சிரித்தபடி திரும்பவும் வந்தனாவின் கைத்தொட வந்தான். என்ன செய்வதென்று தெரியாமல் வந்தனாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது. அதற்குள் அவனை ரட்சிக்க வந்ததை போல கதிரவனின் குரல் கேட்டது. யார் நீங்க? இங்கே என்ன செய்றீங்க? கடுமையாக கேட்டபடி அவன் உள்ளே வந்தான். வந்தனாவை இழுத்து அவன் பக்கத்தில் நிறுத்தி கொண்டான். வந்தனாவோ பயந்து போனவளாக அவன் முதுகில் மறைந்து நின்று அவன் தோலை பற்றி முகம் புதைத்து கொண்டாள். நீ யாரு? அவர்களில் ஒருவன் உருமினான். இவளோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு இங்கே என்ன வேலை? ஒழுங்கா இடத்தை காலி பண்றீங்களா இல்லை கையை காலை முறிக்கவா? கதிரவன் சொல்லிக்கொண்டே போக, இவன் என் ஹஸ்பண்டா?
என்று திகைத்து போனாள் வந்தனா. அந்த சூழலில் அவளால் அதை மறுக்கவும் முடியவில்லை. அவளை காக்க வந்தவன் சொல்லும் பொய்க்கு காரணம் ஏதாவது இருக்கக்கூடும் என்று அவளின் அறிவு அவள் காதுக்குள் சொல்லியது. தோடா, சாரு நம்ம கையை முறிச்சிருவாராம்டா, எங்கே முறி பார்க்கலாம்? வந்தனாவிடம் வம்பு பண்ணி கொண்டிருந்தவன் கிட்டே வந்தான். கதிரவன் விட்டான் ஒரு குத்து. அது அவன் முகரைக்கையை பெயர்த்ததில் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. போதை கலந்தவனாய் அவன் பின்வாங்க அவனுக்கு பின்னாடியே அவன் மூக்கில் ரத்தத்தை கண்டதும் அவனுடைய கூட்டாளிகள் பின்வாங்கி விட்டார்கள். அவர்களை துரத்துவிட்டு கதவை அடைத்தவன் வந்தனாவிடம் சீறினான். கதவை லாக் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துக்கிறதுக்கு என்ன? லாக் பண்ணினா மட்டும் கதவை தட்டி உள்ளே வர மாட்டானுங்களா? அவள் ரோசத்துடன் கேட்டாள். வருவானுங்க தான், அதுக்கு நீ வழிவிடணும். கதவை லேசா திறந்து பார்த்து நான் இல்லைன்னு தெரிஞ்சவுடன் நீ கதவை ஓங்கி மூடி இருக்கலாம். இன்னொன்னும் இருக்கு, கதவு திறந்திருந்ததில் தான் உள்ளே டீனேஜ் வயசில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கிறது அவனுக்கு கண்ணில் பட்டிருக்கு. மூடி இருந்தா உள்ளே யாரு இருக்கிறதுன்னு அவன்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் சொல்ல சொல்ல வந்தனாவுக்கு அவளின் தவறு புரிந்தது. நான் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவனுக்கு உள்ளே வந்ததை கவனிக்கலை. குற்ற உணர்வுடன் சொன்னாள். காட், ஹெட்போனை காதில் மாட்டிக்கு பாட்டு கேட்டியா? சும்மாவும் கேட்கலை, கண்களை மூடிக்கிட்டு கேட்டேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்து இல்லை, இந்த காட்டுக்குள்ளே டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ் இருக்கலாம். இப்போ வந்தவங்க கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவனுங்களா இருக்க மாட்டானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவனுக்கு மூஞ்சியை பார்த்தா வழிப்பறி கொள்ளைக்காரங்க மாதிரியே இருக்கானுங்க. இந்த இடத்தில் தான் ட்ரெயின் நின்று தொலைக்கணுமா? சரியாகிரும், ஆனால் அதுக்கு நேரம் ஆகும். இதில் வேற ட்ரெயினில் சாப்பாடு காலிங்கிறாங்க. ஏசி கோச்சில் மட்டும் கிடைக்கிற சாப்பாட்டை மற்ற கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. பசிக்குது. பக்கத்தில் எந்த ஊரும் இல்லை. கதிரவனின் முகத்தில் பசி தெரிந்தது. அவன் பிஸ்கட் பாக்கெட் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்க்க ஆரம்பித்தான். ஊடே அவளை நிமிர்ந்து பார்த்து, நானாவது பசி தாங்குவேன், நீதான் பாவம் பசி தாங்க மாட்ட என்றான். அவள் மீதான அவனது அக்கறையில் அவள் மனம் நெகிழ்ந்தது. குனிந்து அவளின் பேக்கில் இருந்து சின்னஞ்சிறு பையை வெளியே எடுத்தாள். 2 சீட்களுக்கு மத்தியில் இருந்த உணவு வைத்து சாப்பிட உபயோகப்படுத்தும் தடுப்பின் மேல் அதை வைத்தாள். என்ன இது? புருவங்களை உயர்த்தினான். நீங்க தேடும் சாப்பாடு என்றால் அவள் பெருமையாக. ஈசிட்? அவன் ஆச்சரியத்துடன் தேடுதலை விட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். வந்தனா கொண்டு வந்திருந்த உணவு டப்பாக்களை பிரித்தாள். சப்பாத்தியும் கூட்டும் இருந்தன. கூடவே தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். போதுமா என்றவளிடம். போதும் என்றான் கதிரவன். கண்களில் பிரகாசத்துடன் அவன் மொத்த டப்பாவும் எடுத்துக்கொள்ள பார்க்க வந்தனா குறுக்கே விழுந்து அதை காப்பாற்றினாள். நினைச்சேன். என்னத்தை நினைச்சேன்? நீங்க படைச்சவருக்கே அல்வா கொடுக்குற ஆள்னு. உங்களுக்குத்தான் பசிக்குமா, எனக்கு பசிக்காதா? அவளின் கோபத்தை அவன் ரசித்தான். வந்தனா கையில் இருந்த உணவை 2 பங்காக பிரித்து 1 பங்கை அவனிடம் நீட்டினாள். இப்போ சாப்பிடலாமா? குறும்புச்சிப்புடைய சிரிப்புடன் அவன் கேட்டான். சம்மதமாக அவள் தலையசைத்தாள். அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். எங்கே போற? பழைய கேள்வியை திரும்பவும் கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்வையில் தெரிந்த ஏதோ ஒன்றில் அவன் புருவங்களை உயர்த்தினான். செங்கோட்டைக்கு என்றாள். டிடிஆர், நீ குற்றாலம் போகிறதாக சொன்னாரே? சப்பாத்தியை விண்ட வண்ணம் நிதானமாக அவன் சொன்னான். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேள்வி கேட்கணும் என்றாள் அவள். எனக்கு தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் முன்னாலே தானே அவர் என் டிக்கெட்டை செக் பண்ணினாரு. கெட்டிக்காரி தான். அவன் புன்னகைத்தான். சிரிக்கும்போது அவனது கவர்ச்சி கூடுவதாக அவள் நினைத்து கொண்டாள். தயிர் சாதத்தை சாப்பிடுவது போல அவன் ஜாடையாக அளவிட்டாள். 6 அடி உயரத்தில் கம்பீரமாக இருந்தான். அவனின் தோற்றத்தில் ஹீரோ போல தான் இருந்தான் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள். அதையே அவனும் கேட்டு வைத்ததில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, ஹீரோ போல இருக்கேனா? அவனை அவள் பார்ப்பதை அவன் பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறான் என்பதில் அவளுக்கு வெட்கமாகி விட்டது. நான் ஒன்றும் உங்களை பார்க்கலை. வேற யாரை இவ்வளவு நேரமாக உத்து பார்த்தேனா? நீங்கள் பார்த்த பார்வைக்கு எங்கள் ஊரில் உத்து பார்க்கிறதுன்னு தான் அர்த்தம். மனசிலாயி, மலையாள பாஷையெல்லாம் தூள் பறக்குது. அப்படியே கேரளா பக்கம் போய் உலாத்திட்டு வர வேண்டியது தானே? அப்படியும் ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ குற்றாலத்தை தவிர வேறு எங்கேயும் நடக்கிறதா உத்தேசமில்லை. அவளை விழுங்கி விடுவதைப் போல பார்த்தபடி அவன் சொன்னதில் ஏனாம் என்று அவள் மனம் கேள்வி கேட்டது. குற்றாலத்தில் இருக்கிற குரங்குகளை விட்டுவிட்டு போக மனசில்லை போல என்றாள். குற்றாலத்துக்கு போகிற குரங்கை விட்டுவிட்டு போக மனசில்லை, அவன் கள்ளச்சிரிப்புடன் சொன்னான். அவளைத்தான் அவன் சொல்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. உதட்டை கடித்தபடி ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டாள். அவன் ஓரவிழி பார்வையெல்லாம் பார்க்கவில்லை, நேருக்கு நேரான பார்வைதான். விழுங்குவதைப் போல பார்க்க இவனிடம்தான் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் வந்தனா. ரயில் கிளம்பிய பாடாக இல்லை. வெளிச்சம் மறைந்து இருள் பரவ தொடங்கியது. அவள் பயத்துடன் சுருண்டு உட்கார்ந்து விட்டாள். அவன் யோசனையுடன் அவளை கதவை தாள் போட்டுக்கொள்ள சொல்லிவிட்டு டிடிஆரை தேடி போய் வந்தான். ட்ரெயின் கிளம்புறது சந்தேகம்தான். தண்டவாளம் நல்லா பேர்ந்து கிடக்கு. எப்படி பார்க்காமல் விட்டாங்கன்னு தெரியலை. சரி பண்ணுறதுக்குள்ளே விடிந்து விடும் போல என்றான். இப்போ என்ன செய்கிறது? பயத்துடன்
காட்டை பார்த்தால் வந்தனா. அதுதான் எனக்கும் தெரியலை. பக்கத்திலே ஊர் இருந்தாலாவது அங்கே பஸ் வருமானு பார்க்கலாம். அதுக்கும் வழி இல்லாமல் நடு காட்டுக்குள்ளே ட்ரெயின் நின்றுச்சே. வந்தனா செல்போனை எடுத்தாள். கலவரத்துடன் நண்பர்களை அழுத்தினாள். யாருக்கு என்ற பாவனையில் புருவங்களை உயர்த்தினான் கதிரவன். எங்கள் சித்தப்பாக்கு என்றவள் மறுமுனையில் பாஸ்கரனின் குரலை கேட்டதும் சித்தப்பா என்று அழ ஆரம்பித்து விட்டாள். எதிரே அமர்ந்திருந்த கதிரவனின் முகம் இறுகிவிட்டது. அவள் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக இருந்தவன் அவள் மூக்கை உறிஞ்சி கண்ணீரை துடைத்தபடி செல்போனை அணைத்து வைத்ததும் ஏன் அழுத என்று கேட்டான். இந்த சிச்சுவேஷனில் அழுகை வராமல் எப்படி இருக்கும்? வந்தனா முகத்தை துடைத்து கொண்டாள். என் மேலே நம்பிக்கை இருந்திருந்தா உனக்கு அழுகை வந்திருக்காது என்றான் கதிரவன். அவன் குரலில் தொனித்த கோபத்தில் அவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. அதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த பகுதியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.